மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்று டான் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சியில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் கடந்த கால நிறைய வகுப்புகளில் ஏஎல் மாணவர்களுக்குரிய ஐரோப்பிய வரலாறு தொடர்பான பாட அலகுகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தனாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் என்னுடைய மாணவருடைய வேண்டுகோளுக்கிணங்க நாங்கள் ஐரோப்பிய வரலாறு பாட அலகு தொடர்ச்சியாக பார்த்தாங்க. குறிப்பாக கடந்த கால வினாக்களோட பயணித்து கொண்டு இருந்தாங்க. அந்த கடந்த கால வினாக்களோட பயணித்து கொண்டிருக்க நாங்கள் ஐரோப்பா பாட அலகில் பரீட்சைகளுக்கு வரக்கூடிய சில பாடங்களை தெரிவு செய்து அந்த பாட அலகோடு நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக பயணிக்க போகிறோம். அதன் அடிப்படையில் ஐரோப்பிய வரலாறில் முக்கியமான ஒரு பாட பிரிவுகளில் ஒன்றான இந்த நெப்போலியன் உடைய எழுச்சி வீழ்ச்சி அந்த ஒரு படி என்னென்று பார்க்க போகிறோம். ஆகவே பிரான்சிய புரட்சி பிறகு தோற்றம் பெற்ற நெப்போலியன் போனாபார்ட் எனப்படுகின்ற ஒரு மாவீரன் அல்லது மகா சக்கரவர்த்தி உடைய எழுச்சியும் அவனால் பிரான்சில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு உள்நாட்டு சீர்திருத்தங்கள் வெளிநாட்டு சீர்திருத்தங்களும் அவனால் மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் உள்நாட்டு படையெடுப்பு வெளிநாட்டு படையெடுப்புகள் அவனுடைய வீழ்ச்சி இப்படி பறந்துபட்ட ஒரு இப்படியெல்லாம் நெப்போலியன் போனாபார்ட்டோட பார்க்க போகின்றோம். ஆகவே ஐரோப்பிய வரலாறுல கடந்த கால பரீட்சைகளில் கூட இந்த நெப்போலியன் போனாபார்ட்டை பற்றி 16 புள்ளிக்கு கேட்கப்பட்டிருந்தது. ஆகவே 16 புள்ளிக்கு கேட்கப்பட்ட இந்த பாட பிறப்பானது முக்கியமானது என்று உங்களுக்கு விளங்கி இருக்கும். அவை போன வருஷம் அது 16 புள்ளிக்கு வந்திருக்கின்ற மாணவர்களே, அடுத்தடுத்த வருஷங்களில் பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது, சிறுப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ வரக்கூடிய பாடங்கள் நாங்கள் பார்க்குறபடியாக நீங்கள் இந்த கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்படுகின்ற இந்த கல்வி சேவையை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும். அவை நாங்கள் இன்று பிரான்சிய புரட்சி சம்பந்தப்பட்ட குறிப்பாக பிரான்சிய புரட்சியின் குழந்தை என்று வர்ணிக்கப்படுகின்ற நெப்போலியன் போனாபார்ட்டை பற்றி தான் ஒரு பரந்துபட்ட பாடப்பேர் பார்க்க போடுறோம். அவர் நாங்கள் தொடர்ச்சியாக பாடங்களை பார்க்கலாம் மாணவர்களே, கவனிக்க மாணவர்களே. நெப்போலியன் போனாபார்ட் எழுச்சி முதல் அவன் எழுச்சி எழுந்த போது அவனுடைய பிறப்பிடம், தாய் என்ற பெயர், அவன் கல்வி கற்ற பாடசாலைகள், அவன் ஆரம்பத்தில் வாழ்ந்த பிரதேசங்கள், பிறகு இப்படி படிப்படி எழுச்சி பெற்று பிரான்சில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்கிறான். பிறகு அவனால் அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை, கல்வி, கலாச்சாரம் என்று பல்வேறு வகையான சீர்திருத்தம் கொண்டுவரப்படுகின்றது. அப்படின்னு சீர்திருத்தம் கொண்டு நெப்போலியனுடைய எழுச்சியானது பிற்காலத்தில் வீழ்ச்சி அடையுது என்று ஒட்டுமொத்தமாக ஆராய போகிறோம். பாருங்கள், நெப்போலியன் போனாபார்ட் எழுச்சி. பாருங்கள், பிரான்சிய புரட்சியின் கவனிக்கமானவர்களே, பிரான்சிய புரட்சியின் குழந்தை என்று அழைக்கப்படும் நெப்போலியன் போனாபார்ட் மத்திய தரைக்கடலில் உள்ள கோர்சிகா தீவிலே அயோக்கியா என்னும் நகரத்தில் கிபி 1769 ஆண்டு சாதாரண விவசாய குடும்பத்தில் கார்லோ பெர்னாண்டோவுக்கும் லெட்டிசியா ரமோலினாவுக்கும் மகனாக பிறந்தார். இது அறிமுகமான ஒரு விஷயம். ஒரு மன்னனை பற்றியோ அல்ல ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியை பற்றி பார்க்க அல்லது ஒரு நபரை பற்றி பார்க்க முதல் அவனுடைய பிறந்த தேசம், அவனுடைய பெற்றோர் பெயர், அதோட அவனுடைய ஆரம்பகால வரலாறு எப்படி இருக்கு பாருங்கள். பிரான்சிய புரட்சியின் குழந்தை ஏன்னா பிரான்சிய புரட்சிக்கு பிறகு குறிப்பாக பிரான்சிய புரட்சி ஏற்பட்ட காலகட்டத்துக்கு பிறகு பிரான்சில் தோன்றிய ஒரு முக்கியமான ஒரு மகா சக்கரவர்த்தியாக நெப்போலியன் போனாபார்ட். பிரான்சிய புரட்சியுடைய தூண்டுகோலாகவும் பிரான்சிய புரட்சி பிற்காலத்தில் எழுச்சி பெற்று மிகப்பெரிய தாக்கத்தை பிரான்சில் மட்டுமில்லாமல் ஐரோப்பிய தேசங்கள் தோற்றுவிக்கவும் இந்த நெப்போலியன் போனாபார்ட் தான் முக்கியமான காரணம். அதெல்லாம் சொல்ல பாருங்க, பிரான்சிய புரட்சி குழந்தை என்று நாங்கள் இவனை வர்ணிப்போம். பாருங்கள், ஐரோப்பாவில் மத்திய தரை கடலில் உள்ள உங்களுக்கு ஐரோப்பாவில் நிறைய கடல்கள் இருக்கின்றது. அதுல மத்திய தரை கடலில் கோர்சிகா எனப்படுகின்ற ஒரு அழகிய தீவில சாதாரண ஒரு குறிப்பாக அயோக்கியா என்னும் நகரத்தில் கிபி 1769 ஆண்டு சாதாரண எளிமையான ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒருவன் தான் இந்த நெப்போலியன் போனாபார்ட். அப்ப சாதாரண ஒரு விவசாய குடும்பம், தந்தை விவசாயம் செய்கின்றார்,
அவருடைய அம்மா வீட்டு வேலை கவனிக்கின்றார். இவர் ஒரு கல்வியில் மிகவும் ஆர்வம் கொண்டவர், துடிதுடிப்பானவர், இயல்பாகவே விடாமுயற்சி தன்மை கொண்டவர், எதிலையும் எடுத்த காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆட்டமிக்கவர், எந்த ஒரு வேலைகளையும் ஈடுபாடுடன் எந்தவித சலிப்பும் இல்லாமல் முழுமையாக முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர், ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பக்கூடிய வல்லமையை ஆரம்பத்திலே கொண்ட ஒரு மன்னனாக விளங்குகின்றான். பாருங்கள், ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தினால் இவன் பிறந்திருக்கிறான். பாருங்கள், உலக வரலாற்றில் பிரசித்தி பெற்ற மன்னனும் ஐரோப்பிய வரலாற்றில் பிரான்சை மட்டுமன்றி ஐரோப்பா கண்டத்தையே அதிர வைத்தவனாகவும் நெப்போலியன் போனவன் காணப்படுகிறார். உலக வரலாற்றில் ஈடு இணை இல்லாத ஒரு தலைவர்களில் ஒருவனாகவும், பிரான்சை மட்டுமில்லாமல் முழு ஐரோப்பிய தேசங்களே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு மன்னனாகத்தான் இன்று வரைக்கும் நெப்போலியன் போனாபட் வரலாற்றில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறான். இவ்வளவு ஒரு பற்றி ஆரம்பிப்போம். அவங்கள பிரான்சை பற்றி குழந்தை என்று வர்ணிப்போம். தாய் எந்த பேர் பார்த்த நாங்கள் கார்லோ பெர்னாண்டோவுக்கும் லெட்டிசியா ரமோலினாவுக்கும் 1760 பிறந்திருக்கின்றான். பிரான்சில் மட்டுமில்லாமல் ஐரோப்பா கண்டத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய மன்னனாகவும் நெப்போலியன் போனவன் விளங்குகின்றான். பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இராணுவ பள்ளியில் கல்வி கற்று பீரங்கி படை வீரனாக பிரான்சிய இராணுவத்தில் இணைந்து பிரான்சுக்கு சொந்தமான டூலோங் துறைமுகத்தை 1793 இங்கிலாந்து படையை தாக்கி விடுவித்து கொண்டான். பார்த்தீங்களா, அது முக்கியமான ஒன்று. பார்த்தீங்களா, அப்ப இராணுவ பள்ளியில் உனக்கு சிறுவயதிலிருந்தே ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது. சாதாரணமாக எல்லாருக்கும் வார எண்ணம் தான். சிறுவயதிலிருந்தே நிறைய பேருக்கு நாங்கள் டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், அல்லது ஒரு ஆசிரியர் வரணும் எண்ணம் இருக்கும். இவனுக்கும் அப்படித்தான். சின்ன வயதிலிருந்தே தான் ஒரு இராணுவ வீரனாக, அதாவது நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு இராணுவ தளபதியாக அல்லது சாதாரண இராணுவ வீரராக வரணும், நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் என்று ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு மன்னனாகத்தான் சிறுவயதிலிருந்தே இவன் இராணுவத்தில் சேரணும் என்று இராணுவ பள்ளியில் சேர்ந்து அங்கே பீரங்கி படை வீரனாக பயிற்சி பெற்று பிரான்சு இராணுவத்தில் இணைந்து குறிப்பாக பிரான்சுக்கு சொந்தமான டூலோங் துறைமுகத்தை 1793 இங்கிலாந்து படையை தாக்கி கைப்பற்றினான். இவனுடைய முதலாக எழுச்சியாக அமைகின்றது. பார்த்தீங்களா, இராணுவத்தில் சேரணும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தவன், தேசப்பற்று மிக்கவன், தாய் நாட்டு மீது அளவடந்த மரியாதையும் மதிப்பு மிகுந்தவன். சிறுவையிலிருந்து இராணுவ பள்ளியில் சேருவதற்காண்டி இராணுவ பள்ளியில் சேர்ந்து அங்கே சாதாரண இராணுவ வீரராக நிறைய பயிற்சிகளை பெற்று படிப்படியாக முன்னேறி பிறகு ஆயுதங்கள் பொறுப்பாக, குறிப்பாக பீரங்கி படைகளுக்கு பொறுப்பாக இராணுவத்தை சேர்ந்து பிரான்ஸ் சொந்தமான டூலோங் துறைமுகத்தை இங்கிலாந்து படைகள் கைப்பற்றின போது அதுக்கு எதிராக போர் செய்து 1793 டூலோங் துறைமுகத்தை இங்கிலாந்து எனப்படுகின்ற ஒரு பெரிய பேரரசிடமிருந்து மீட்ட ஒரு மன்னன் தான் நெப்போலியன் போனாவட். ஆகவே இதுவான் இங்கிலாந்தை வெற்றி பெற்றதுதான் நெப்போலியன் போனாவட் முதலாவது எழுச்சியாக அமைகின்றது. முக்கிய விஷயம். அடுத்த பாருங்கள், குறிப்பாக பாருங்கள், இது நெப்போலியனுடைய எழுச்சிக்கான ஆரம்ப சம்பவம் ஆகும். 1795 பணிப்பாளர் சபைக்கு எதிராக எழுச்சியுற்ற நகரவாசிகள் மேற்கொண்ட கிளர்ச்சியை தனது பீரங்கி படை உதவியுடன் அடக்கியதன் பின்பு இத்தாலிய படையெடுப்பை மேற்கொண்டார். பார்த்தீங்களா, அப்ப பீரங்கி படைக்கு தளபதியாக விளங்கின மட்டுமில்லாமல் பீரங்கி படைகளை வச்சுக்கொண்டு 1795 பணிப்பாளர் சபைக்கு எதிராக எழுச்சியுற்ற நகரவாசிகள் என்பது பணிப்பாளர் சபைக்கு எதிராக பாரியோர் கிளர்ச்சிகளையும் பாரியோர் போராட்டத்தை முன்னெடுத்த போது அந்த போராட்டத்தை தன்னுடைய இராணுவ படைகளை கொண்டும் தான் பொறுப்பார்க்கின்ற பீரங்கி படைகளை கொண்டும் முறியடித்து தனது பீரங்கி படை உதவியுடன் அடங்கிய பின்பு இத்தாலிய படையெடுப்பை மேற்கொள்ள. பீரங்கி படைகளை முடிவெடுத்த மட்டுமில்லாமல் எப்படி இங்கிலாந்து வெற்றி பெற்றானோ அதே போல அயல் நாடான இத்தாலிய வெற்றி பெறுவதற்கு படையெடுத்ததாக சொல்லப்படுகின்றது. இவனுடைய ஆரம்பகால வளர்ச்சி இங்கிலாந்து ஆரம்பித்து படிப்படியாக போர்களோட நகர்ந்து செல்கின்றது. அடுத்த பாருங்கள், இத்தாலிய படையெடுப்பு முக்கிய பாருங்கள். இத்தாலிய படையெடுப்பு என்பது இவனுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு படையெடுப்பாகவும் பிற்காலத்தில் பல வெற்றிகளுக்கும் ஒரு முன் உதாரணமாக விளங்கிய படையெடுப்பாகவும் இந்த படையெடுப்பு விளங்குகின்றது. பாருங்கள், 1796 இத்தாலிக்கு எதிராக ஏவப்பட்ட படையின் தலைமைத்துவத்தை ஏற்று அதனை இத்தாலி ஆக்கிரமித்து ஆசிரியாவை தோற்கடித்து
அதன் ஆட்சிக்கு பிறந்த இத்தாலிய நாட்டை சுதந்திரம் அடைய செய்தார். பாத்தீங்களா, முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. 1796ஆம் ஆண்டு இத்தாலிக்கு எதிராக ஒரு பெரிய பீரங்கி படை விடப்படுது. அதனுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இவர் ஆஸ்திரியா கட்டுப்பாடு இருந்த இத்தாலி விடுவிப்பதற்காக ஆஸ்திரியாவை தோற்கடித்து இத்தாலி நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த விடுதலை வீரனாகவும் விளங்குகின்றார். பாத்தீங்களா, பிரான்சில ஆட்சி உரிமை பெற்றிருந்தாலும் இத்தாலி நாட்டை ஆஸ்திரியா நாட்டிலிருந்து விடுவிப்பதற்காகவும் அயல் நாடுகளோடு நட்புறவா பேணி ஒரு தன்மையை விளக்குகின்ற தனக்கு நெருக்கமான நாடுகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால், அது அரசியல் ரீதியாலும் சரி, பொருளாதார ரீதியாலும் சரி, அல்லது அடக்குமுறையாலையும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்காக படையெடு சென்று அந்த அடக்குமுறைக்கு எதிராக போர் செய்து அதை வெற்றி பெற்று அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாகவும் நெப்போலியன் விளங்குகின்றான். அப்ப இத்தாலி வெற்றி பாருங்கள். அதாவது ஆல்ப்ஸ் மலையை கடந்து இத்தாலிக்குள் நுழைந்து அங்கிருந்த ஆஸ்திரியா சார்டினியா படைகளை தோற்கடித்தான். ஆல்ப்ஸ் மலையை கடந்து இத்தாலிக்குள் புகுந்து அங்கிருந்து ஆஸ்திரியா சார்டினியா படைகளை தோற்கடித்தான். ஆஸ்திரியாவுடன் கெம்போ போமியோ ஒப்பந்தத்தை செய்து கொண்டு வட இத்தாலியை தமதாக்கி கொண்டு பிரான்சின் கிழக்கு எல்லையை ரைன் நதி வரை விடுவிட்டு. அப்ப இத்தாலியை விடுவித்த மட்டுமில்லாமல் குறிப்பாக ஆஸ்திரியாவுடன் கெம்போ போமியோ என்ற ஒப்பந்தம் மேற்கொண்டான். கெம்போ போமியோ என்ற இடத்துல இத்தாலியுடன் குறிப்பாக ஆஸ்திரியாவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு இத்தாலியுடைய வட இத்தாலியை பிரான்சோடு இணைத்து பிரான்சினுடைய எல்லைப்பரப்பை விஸ்தரித்து தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டிய ஒரு சக்கரவர்த்தியாக தான் விளங்குகின்றான். அது மட்டும் இல்லாமல் பிரான்சின் கிழக்கு எல்லையை ரைன் நதி வரை நீட்டினார். அவை வட கிழக்கு என்ற அடிப்படையில் பிரான்ஸ் எல்லையை விடுவித்த ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனாக தான் இந்த நெப்போலியன் போனாவட் இன்று வரை வரலாற்றில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சு கொண்டு விளங்குகின்றாங்க. முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். வரலாறு பார்த்தால் போர்கள்லாம் செய்கிறான். இராணுவம் சேர்ந்த காரணமே போரா இருக்கலாம். இராணுவம் சேர்ந்து போரை செய்து பீரங்கி படை தலைவராக ஏற்று இங்கிலாந்து வெற்றி பெறுறது, இத்தாலி வெற்றி பெறுறது, இத்தாலியுடைய வட பகுதியை கைப்பற்றி கெம்போ போமியோ ஒப்பந்தத்தை ஆசியாவோட மேற்கொண்டு அது தன் கட்டுப்பாடு கொண்டு வந்து கிழக்கு பிரான்ஸை குறிப்பாக ரைன் நதி நீட்டினான். இப்படி பல்வேறு விதமான ஒரு போர் வீரனாக சிறுவயதிலிருந்தே அடித்தளமிட்ட மன்னனாக தான் நெப்போலியன் போனால் இன்று விரைவிலங்கினான். அது படிப்படியாக எகிப்திய படையெடுப்புடன் போர் செய்ய எகிப்திய படையோட போர் செய்ய போறான். பாருங்கள், எகிப்திய படையெடுப்பு 1799 பாருங்கள். இங்கிலாந்தின் அரசியல் ஆதிக்கத்தை ஒடுக்கவும் பாருங்கள், இங்கிலாந்தின் அரசியல் ஆதிக்கத்தை ஒடுக்கவும் இந்தியாவுடன் கொண்டிருந்த வியாபார தொடர்பை துண்டிக்கவும் எகிப்தின் மீது படையெடுத்த காரணம் இல்லாமல் படையெடுக்கல. தனக்கு ஏதாவது நாட்டு மீது படையெடுத்து கைப்பற்ற வேண்டிய தேவை வந்தால் கைப்பற்றுவான். அது அந்த நாடோட பகையா இருக்கலாம், அல்ல அந்த நாடானது பிரான்சுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கலாம், அல்ல அந்த நாடு அயல் பிரதேசமாக இருந்தால் அப்படி ஒரு தன்மை காணப்பட்டால் மட்டும்தான் எகிப்திய அயல் நாடுகளோட படையெடுத்து வெற்றி பெற்றிருக்கான். பாருங்கள், இங்கிலாந்தின் அரசியல் ஆதிக்கத்தை ஒடுக்கவும் இந்தியாவுடன் கொண்டிருந்த வியாபார தொடர்பை துண்டிக்கவும் இங்கிலாந்தின் அரசியல் ஆதிக்கத்தை ஒடுக்கணும், குறைக்கணும். ஏன்னா இங்கிலாந்தானது அந்த காலகட்டத்தில் நிறைய ஆசிய நாடுகளையும் தன்னுடைய குடியேற்ற நாடுகளாக பிடிச்சி வச்சிருந்தது. அப்போ அதை ஒடுக்கணும், அதோட இந்தியாவுடன் கொண்டிருந்த வியாபார தொடர்பை துண்டிக்கும், இல்லாமக்கணும் என்றும் எகிப்தி மீது படையெடுத்தான். எகிப்துக்கு போகும் வழியில் மால்டா தீவை பிடித்து எகிப்து போகும் வழியில் மால்டா தீவை பிடித்து எகிப்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த மம்லூக்குகளை 1798 பிரமிடுகளின் போரில் வென்று எகிப்து முழுவதும் தன் வசப்படுத்தினான். ஆங்கில கப்பல் படை நெல்சன் தலைமையில் பின்தொடர்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு நீண்ட ஒரு போரை தான் எகிப்தியோட மேற்கொண்டிருக்கான். கவனிங்கள், இங்கிலாந்தின் அரசியல் ஆதிக்கத்தை ஒடுக்கணும், கட்டுப்படுத்தணும், அதோட இந்தியாவில் கொண்டு வந்த வியாபார தொடர்பை துண்டிக்கணும் என்றகாண்டிதான் எகிப்தின் மீது படையெடுத்தான். எகிப்துக்கு போகும் வழியில் மால்டா தீவை பிடித்து எகிப்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த மம்லூக்குகளை 1798 பிரமிடுகளின் போரில் வென்று எகிப்து முழுவதும் எகிப்துக்கு போகும் வழியில் மால்டா தீவை பிடித்து எகிப்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த மம்லூக்குகளை
1798 பிரமிடுகள் போரில் வென்று எகிப்து முழுவதும் தன் வசப்படுத்தி கொண்டாங்க. இப்ப இந்தியாவுடன் கொண்டிருந்த வியாதி உறவை துண்டிக்கணும் காண்டித்தான் எகிப்து படையெடுத்து ஆகும். எகிப்தில் குறிப்பாக மால்டா தீவை பிடித்து அங்கு ஆட்சி செய்து வந்த மம்லுக்குகளை தோக்கடிச்சு 1798 தோக்கடிக்கிறான். தோக்கடிச்ச மட்டும் இல்லாமல் பிறகு அதுல வென்று ஆங்கில படையை நெல்சன் தலைமையில் பின்தொடர்ந்தது. ஆங்கில படையானது உன்னுடைய நெப்போலிய வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இவனுடைய படைக்கு எதிராக பின்தொடர்தான் முக்கியமான ஒன்று. அடுத்த பாருங்கள், நெல்சன் 1799 நடைபெற்ற காம்பே அல்லது நைல் நதி போரில் பிரெஞ்சு கடற்படையை தோற்கடித்தார். பாத்தீங்களா, நெல்சன் 1799 நடைபெற்ற அபுகார்பே அல்லது நைல் நதி போரில் பிரெஞ்சு கடற்படையை தோற்கடித்தார். நெல்சன் 1799 நடைபெற்ற அபு அல்லது நைல் நதி போரில் பிரெஞ்சு கடற்படையை தோற்கடித்தார். பிரெஞ்சுடைய கடற்படை தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில். நெப்போலியன் காலத்தில் தோல்வியும் ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு விளங்கி கொண்டே இருக்கும். அடுத்த வாருங்கள், எகிப்தில் மேலும் வெற்றி வாய்ப்பு இல்லாதாலும் தாய்நாட்டுடன் தொடர்பை துண்டிக்கப்பட்டதாலும் பிரான்சுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் இரண்டாவது கூட்டணியை அமைத்த செய்தியை கேள்விப்பட்டதாலும் நெப்போலியன் ஏமாற்றத்துடன் நாடு திரும்பினான். தோல்வியின் எதிரொலியாக அவன் சில பிரதேசங்களை இழக்க வேண்டி ஏற்பட மட்டுமில்லாமல் தோல்வியாக பின்வாங்கி தன்னுடைய நாட்டை பல ஈடுபடுறான். மீண்டும் கவனி பாருங்கள் பாருங்கள் எகிப்தில் மேலும் வெற்றி வாய்ப்பு இல்லாதாலும் எகிப்தினுடைய சில பகுதி கட்டுப்படுத்தினான். ஆனால் மேலும் வெற்றி பெற முடியாதாலும் மேலும் வெற்றி வாய்ப்பு இல்லாதாலும் தாய்நாட்டுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் தாய்நாட்டு தொடர்பு இல்லாம போயிட்டு எகிப்து நண்பசப்படுத்தி போட்டான். அதால பிரான்சோட தொடர்பு இல்லாதாலும் பிரெஞ்சுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் இரண்டாவது கூட்டணியை அமைத்த செய்தியை கேள்விப்பட்டதாலும் பிரான்சுக்கு எதிராக அவங்களுடைய எழுச்சிக்கு எதிராகவும் ஐரோப்பாவின் ஏனைய நாடுகள்லாம் ஒரு கூட்டணியா உருவாக்குற அறிஞ்சு கொண்ட இவன் தன்னுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டி மிகப்பெரிய ஏமாற்றத்துடன் நாடு திரும்புகிறான். ஆகவே இவனுடைய எழுச்சியை ஆரம்பத்தில் இருந்து கொண்டே ஐரோப்பிய நாட்டுடைய ஆட்சியாளர்களும் ஐரோப்பியர்கள் நாட்டை சேர்ந்த தலைவர்களும் தடுத்த வண்ணம் தான் பேணியிருக்கின்றார். முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த பாருங்கள், கொன்சல் ஆட்சி பிரான்சின் டைரக்டரி மக்களின் ஆதரவை இழந்திருந்தது. பிரான்சின் டைரக்டரி மக்களின் ஆதரவு இழந்திருந்தது. பிரான்சுக்கு எதிராக இரண்டாவது கூட்டணி அமைத்து கொண்ட இங்கிலாந்து, ரஷ்யா, ஆஸ்திரியா ஆகிய நாடுகள் இத்தாலியில் இருந்த பிரெஞ்சு படையை வெட்டியெடுத்தார். அவங்கள அப்ப பிரான்சின் டைரக்டரி மக்களின் ஆதரவு இழந்திருந்தது. பிரான்சில் இருக்கின்ற டைரக்டரி எனப்படுகின்ற ஒரு இனக்குழுவினுடைய ஆதிக்கத்தை நெப்போலியன் இழந்த சந்தர்ப்பத்தில்தான் பிரித்தானியா, ரஷ்யா, ஆஸ்திரியா போன்ற நாடுகள் இத்தாலியில் இருந்த பிரெஞ்சு படைகளை விரட்டி அடிச்சு இத்தாலி பிற விடுதலை பெறுது. பாத்தீங்களா, டைரக்டரி அரசாங்கத்தை கவிழ்த்து புதிதாக அமைக்கப்பட்ட அரசுக்கு கான்சுலேட்டுகளின் ஆட்சி என கூறி 3 கான்சுலேட்டுகளின் முதல் கான்சுலேட்டாக நெப்போலியன் பதவியேற்றார். பாத்தீங்களா, அப்ப பிரான்சில் ஆட்சி வந்த டைரக்டரி அரசாங்கத்தை கவிழ்த்து புதிதாக அமைக்கப்பட்ட அரசுக்கு கான்சுலேட்டர்களின் ஆட்சி என கூறி 3 கான்சுலேட்டர்களின் முதல் கான்சுலேட்டராக நெப்போலியன் பதவியேற்றுக் கொண்டார். முக்கியமான அப்ப நெப்போலியன் என்பது அவனுடைய எழுச்சி ஆரம்பத்திலிருந்தே ஐரோப்பிய ஆட்சியாளர்களால் தடுக்கப்பட்டு வந்ததாகவும் தடுக்கப்பட்டு வந்தாலும் பிற்காலத்தில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்ட பிறகு முதல் கான்சுலேட்டாக நெப்போலியன் பதவியேற்றதாகவும் சொல்லப்படுகின்றது. முக்கியம். அடுத்த பாருங்கள், அதிகாரங்கள் அனைத்தும் தன்வசம் குவித்துக் கொண்ட தலைமை கான்சுலேட்டான நெப்போலியன் ஏனைய 2 பேருக்கும் தலைமை அதிகாரியாக விளங்கினார். பாத்தீங்களா, அப்ப குறிப்பாக கவனிக்கமானவர்களே, குறிப்பாக அதிகாரங்கள் அனைத்தும் தன்வசம் குவித்துக் கொண்ட அதிகாரங்கள் அனைத்தும் தன்வசம் குவித்துக் கொண்ட நெப்போலியன் போனான் என்பவன் தலைமை கான்சுலேட்டான நெப்போலியன் ஏனி 2 பேருக்கும் தலைமை அதிகாரியா விளங்குகிறார். 3 கான்சுலேட் இருக்கின்றது. அதுல முதல் கான்சுலேட்டாக தான் பதவியேற்றுக் கொண்ட மட்டுமில்லாமல் 2 கான்சுலேட்டர்களும் இதற்கும் தலைவனாக ஒரு விளங்கிய ஒரு சந்தர்ப்பத்தை தான்
இந்த நெப்போலியன் போனாவோட ஏற்படுத்தி கொண்டார். ஆகவே இவ்வாறு இவன் பிரான்சினுடைய ஆதிக்கத்தை படிப்படியாக வளர்த்தெடுத்து வந்த ஒரு தன்மையை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க பார்த்தோம். அடுத்த பாருங்க இரண்டாவது இத்தாலிய முதல் இத்தாலி வெற்றி பார்த்தாங்க. அதுவும் தான் இனி இரண்டாவது இத்தாலிய படையெடுப்பு பார்க்க போறோம். கவனிங்கள். இரண்டாவது இத்தாலிய படையெடுப்பு 1800 பாருங்கள். அவர் தலைமை கான்சுலேட்டாக பதவியேற்ற பின் இத்தாலிய படையெடுப்பை மேற்கொண்டவங்க. அவர் தலைமை கான்சுலேட்டாக பதவியேற்ற பின் இரண்டாவது தலைமை கான்சுலேட் பதவியேற்ற பிறகு இரண்டாவது இத்தாலிய படையெடுப்பு. முதல் அப்படி இல்லை. முதல் இங்கிலாந்து வெற்றி பெற்ற பிறகு இத்தாலி வெற்றி. இப்போ ஒரு பதவியில் வந்த பிறகு மேற்கொள்ளப்படுற முதலாவது படையெடுப்பாகவும் இத்தாலி மீது மேற்கொள்ளப்படுகின்ற இரண்டாவது படையெடுப்பாகவும் இந்த படையெடுப்பு விளங்குகின்ற. பாருங்கள். நெப்போலியனும் ஆல்ப்ஸ் மலையை கடந்து கிபி 1800 ஜூன் மாதத்தில் மாரங்கோ என்ற இடத்தில் நடந்த சண்டையில் ஆஸ்திரியா படைகள் படுதோல்வி அடைய செய்தார். சரிங்களா? அப்ப குறிப்பாக கான்சுலேட்டா பதவியேற்ற பின் இத்தாலி படையை மேற்கொண்ட இவன் ஆல்ப்ஸ் மலையை கடந்து 1800 ஜூன் மாதத்தில் இந்த மாரங்கோ என்ற இடத்திலான சண்டையில ஆசிய படைகளை படுதோல்வி அடைய செய்திருக்கிறான். ஒரு முக்கியமான ஒரு போர் வெற்றியை தான் இவன் இந்த வெற்றி எடுக்கிறான். அடுத்த வாருங்கள். ஆஸ்திரியா நெப்போலியனுடன் சமாதானம் செய்து கொள்ள முடிவு செய்தான். ஆசியாவுடன் சமாதான ஒரு உறவை பேணுவதற்காக முயற்சி கொண்டானாகும். அதன் பயனாகத்தான் 1801 பிப்ரவரியில் நூனாவில் என்ற இடத்தில் உடன்படி செய்து கொண்டான். பாத்தீங்களா? இத்தாலியோட மீண்டும் பெற்றி அப்புறம் ஆஸ்திரியாவோட பகைமை வளர்த்தால் அது பகையை வளர்க்காமல் ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தம் மூலம் ஆஸ்திரியாவுடன் மீண்டும் ஒரு நட்புறவை பேணி சந்தர்ப்பம் பாடலாம். அப்ப தேவைப்பட்ட இடங்கள்ல போர் செய்யறான். எந்தெந்த நாடுகளோட நான் நட்புறா படையினா இல்லாம் எந்த நாடுகளோடு நான் இயஞ்சு போவோம் என்ற ஒரு தன்மையை அவன் ஆரம்பத்திலிருந்து விளங்கி கொண்டுதான் உடைய காய் நகரத்துல எல்லாம் இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஆஸ்திரியாவுடன் ஒப்பந்தம் செய்ய கொண்டு ஒரு சமானமான ஒரு முறையை பின்பற்றி கொண்டான். அடுத்த வாருங்கள். நெப்போலியன் பேரரசாகுது இவ்வளவு பார்த்தாங்க. இவ்வளவு அவனுடைய ஆரம்பகால வெற்றிகளும் அதுல பிறகு கான்சுலேட்டாக பதவியேற்ற தன்மையும் அதுக்கு பிறகு இத்தாலி நாடு மீது கூட பார்த்துறாங்க. அது பிறகு நெப்போலியன் பேரரசாகுதல் 1804 பார்க்க போறோம். நெப்போலியன் பார்க்க போறோம். பாருங்கள். இனி கூட பேரரசாக போறான். கவனிங்கள். 1702 நடந்த வாக்களிப்பின்படி நெப்போலியன் வாழ்நாள் முழுவதும் கான்சுலேட்டாக இருக்க வேண்டும் என்று பிரெஞ்சு மக்கள் வாக்களித்தவங்க. 1802 நடந்த வாக்களிப்பின்படி நெப்போலியன் வாழ்நாள் முழுவதும் கான்சுலேட்டாக சான்சலராக இருக்க வேண்டும் என்று பிரெஞ்சு மக்கள் விரும்புகிறார். இவனுடைய எழுச்சி கூட பிரெஞ்சு நாட்டு மக்கள் ஆதரவு வழங்கிய தன்மை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. பிரெஞ்சு குடியரசு மீண்டும் முடியரசானது என்றால் நாட்டு மக்களே நெப்போலியன் அவனை வாழ்நாள் முழுவதும் கான்சுலராக பதவி ஏற்றுக்கொண்டதன் மூலம் பிரான்ஸ் முழு மக்களுக்கு ஒரு தலைவனாக முடிச்சு கொண்ட தன்மையும் இதில் விளங்குகின்றது. அடுத்தவர்கள் நெப்போலியனின் பாரிஸை அவருக்கு பின் பேரரசாக என்பது பற்றி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. நெப்போலியன் போனாவற்றின் பரம்பரையின் பிரான்சை ஆள்வதற்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டவங்கள. நெப்போலியனுக்கு பிறகு மீண்டும் இந்த பிரான்ஸ் நாட்டை ஆளலாம் என்ற ஒரு வாக்கெடுப்பு நடைபெற்றதாகவும் அதுக்கு பிறகு அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் நெப்போலியனுடைய பரம்பரையினர் ஆட்சி பொறுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு முறையும் இந்த முடிவு ஏற்பட்டதாகவே நெப்போலியனுடைய எழுச்சியானது அவனுடைய பரம்பரையினருடைய எழுச்சியாகவும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு எழுச்சியாகவும் தான் தற்காலம் வரை விளங்குகின்றது. இவ்வாறு பேரரசாக படிப்படியாக போகல செய்து அது பிறகு பேரரசார் தன்மை நாங்கள் பார்த்துறாங்க. அது இவ்வளோ தான் அவன் பேரரசாக தன்மை. மீண்டும் கவனிங்க மாணவர்களே, மீண்டும் கவனிங்க. அப்போ நெப்போலியன் போனாபட்டுடைய எழுச்சியுடைய அறிமுகம் பார்த்துறாங்க. பிறகு எப்படி இராணுவத்தில் பயிற்சி செய்து கொள்றான். பிறகு இராணுவம் சேர்ந்த பிறகு இங்கிலாந்து படைகளை தோற்கடித்து பணிப்பாளர் சபைக்கு எதிராக நடைபெற்ற கிளர்ச்சியை கட்டுப்படுத்தி இத்தாலி படைகளை வெற்றி பெற்று பிறகு ஆஸ்திரியா சார்னிய படைகளை தோற்கடித்து இத்தாலியுடைய பல பகுதியை கைப்பற்றிக்கொள்றான். அதுக்கு பிறகு எகிப்திய படையெடுப்பு மேற்கொண்டு படிப்படியாக முன்னேறி கொண்டு போகின்ற போது பிற்காலத்தில் பின்வாங்க வேண்டிய நிலைமையும் அங்கே ஏற்படுது. என்னால் பின்வாங்க வேண்டிய நிலையிலே ஏற்படுது. அது பிறகு கொன்சல் ஆட்சி அல்லது சான்சலர் ஆட்சி கொன்சல் ஆட்சி
ஆட்சியை இவன் ஏற்றுக்கொண்டதாகவும் குறிப்பாக 3 கான்சுலேட்டுகள் அதில் 3 கொன்சல்களையும் இவன் பிரதான கொன்சலாக பதவியேற்றான். அதுக்கு பிறகு இத்தாலி மீது படையெடுத்து வெற்றி பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளோ பார்த்துறாங்க. அடுத்தவங்க இரண்டாவது இத்தாலிய படையெடுப்பு பார்த்துறாங்க. எப்படி இரண்டாவது இத்தாலிய படையெடுப்பு மேற்கொண்டான். அதுக்கு பிறகு எப்படி இவன் அந்த படையெடுப்பு வெற்றி கொள்றான். அப்புறம் ஆஸ்திரியாவுடன் எப்படி உடன்படிக்கை செய்யணும்னு பார்த்தாங்க. அதுக்கு பிறகு நெப்போலியன் பேரரசாக தன்மையை பார்த்தாங்க. குறிப்பாக 1002 நடந்த வாக்கெடுப்பின் இவன் மீண்டும் ஒரு பேரரசாக ஆக முடிச்சு கொள்றான் என்றும் இவனுக்கு பிறகு இவனுடைய பரம்பரையினர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு முடிவும் இந்த மக்கள் வாக்கெடுப்பு மூலம் தெரிவு செய்யப்பட்டது என்று பார்க்கலாம். இவ்வாறு நம்முடைய படிப்படியான ஒரு எழுச்சியானது ஆரம்பிக்கப்படுது. அப்புறம் பாருங்கள், யுத்தங்கள் அல்லது போர்கள் அல்லது வெளிநாட்டு கொள்ளுங்கள் அல்லது படையெடுப்புகள் என்று பெறும். அதாவது நெப்போலியன் கொண்ட யுத்தங்கள் அல்லது போர்கள் அல்லது வெளிநாட்டு கொள்கைகள் அல்லது படையெடுப்புகள் இப்படி வரலாம். இப்படி பார்க்கணும். பாருங்கள், அதில் இத்தாலிய படையெடுப்பு 1796 இத்தாலிய படையெடுப்பு முக்கியமாக பார்த்தீங்க வர போகுது. பாருங்கள், முதல் பார்த்தது விஷயங்கள் இங்கே வர போகுது. என்ற கேள்வி வெவ்வேறு இருக்கக்கூடியால விடியம் ஒன்று தான் இருக்க போகுது. அதால உங்களுடைய படையெடுப்பு பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இத்தாலிய படையெடுப்பு 1796 ஆஸ்திரியாவை தோற்கடித்து அதன் ஆட்சிக்குட்பட்டிருந்த இத்தாலிய நாட்டை சுதந்திரமடைய செய்தான். ஆல்ப்ஸ் மலையை கடந்து இத்தாலிக்குள் நுழைந்து அங்கிருந்து ஆஸ்திரியா சார்டினியா படைகளையும் தோற்கடித்தான். ஆஸ்திரியாவுடன் ஹெம்போ போமியோ ஒப்பந்தத்தை செய்து கொண்டு வட இத்தாலியை தமதாக்கி கொண்டும் பிரான்சின் கிழக்கு எல்லையை ரைன் நதி வரை நீட்டினான். இப்படி ஒரு ஆட்சி பெறப்பை தான் இவன் மேற்கொண்டிருக்கான். கவனிங்கள், ஆஸ்திரியாவை தோற்கடித்து அதன் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த இத்தாலி நாட்டை சுதந்திரமடை செய்திருக்கான். அது முக்கியமான. இதை மட்டும் இல்லாமல் ஆல்ப்ஸ் மலையை கடந்து இத்தாலிக்குள் நுழைந்து அங்கிருந்து ஆஸ்திரியா சார்டினியா படைகளையும் தோற்கடித்தார். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரியாவுடன் கெம்போ போமியோ ஒப்பந்தத்தை செய்து கொண்டு வட இத்தாலி தமது கட்டுப்பாட்டு கொண்டு வந்து கிழக்கு அதன் பிரான்சுடைய கிழக்கு பகுதியை ரைன் நதி வரை நீட்டிருக்கான். இது முதல் பார்த்த படையெடுப்பு பார்த்தலாம். அடுத்த பாருங்கள், எகிப்திய படையெடுப்பு. எகிப்திய படையெடுப்பு 1799. பாருங்கள், இங்கிலாந்து அரசியல் ஆதிக்கத்தை ஒடுக்கவும் இங்கிலாந்து இந்தியாவில் கொண்டு வந்த வியாபார தொடர்பை துண்டிக்கவும் அதற்காக எகிப்தின் மீது படையெடுத்தான். அப்போ பார்த்தான், இங்கிலாந்துடைய ஆதிக்கத்தை ஒடுக்கணும், இந்தியா கொண்டு வந்த தொடர்பை துண்டிக்கணும் என்ற காரணத்தால் எகிப்து நாடு மீது 1799 படையெடுத்தான். அதுபோல் பாருங்கள், 1798 நடந்த பிரமிடுகளின் போரில் வென்று எகிப்து முழுவதும் தன் வசப்படுத்தி கொண்டார். அதோட ஆங்கில கப்பல் படை நெல்சன் தலைமையில் பின்தொடர்ந்து வந்தது. நெல்சன் 1799 நடைபெற்ற அபுகாம்பே அல்லது நைன் நதி போரில் பிரெஞ்சு கடற்படையை தோற்கடித்தார். இப்படி இது பார்த்த விஷயம் தான் போர்களில் பார்த்தாங்க. இவ்வாறு நம்மளுடைய அந்த எகிப்திய படையெடுப்பானது வெற்றி தன்மை விளங்குகிறது. ஆகவே இன்று நாங்கள் நம்மளுடைய நெப்போலியன் போனாவனுடைய பல விடியம் பார்த்தா கவனிங்க மாணவர்களே குறிப்பாக நெப்போலியன் போனவன் எழுச்சி அறிமுகம் பார்த்துனாங்க. அப்புறம் இத்தாலிய படையெடுப்பு பார்த்துனாங்க. அதுக்கு மேலே இங்கிலாந்து படையெடுப்பு பார்த்துனாங்க. அதுக்கு பிறகு இத்தாலிய படையெடுப்பு குறிப்பாக கவனிங்க மாணவர்களே. அது இங்கிலாந்து படையெடுப்பு 1993, அப்புறம் 1995 பனிப்பாடு சபைக்கு எதிராக கிளர்ச்சி கட்டுப்படுத்தினான். இத்தாலிய படையெடுப்பு 1796 எகிப்திய படையெடுப்பு 1799. பிறகு கொன்சல் பதவியை ஏற்றுக்கொள்கிறான். பிறகு 2வது இத்தாலிய படையெடுப்பு 1800 அமைகிறது. அதுக்கு பிறகு யுத்தங்கள் போர் அடிப்படையில் இத்தாலிய படையெடுப்பு மீண்டும் இத்தாலிய படையெடுப்பு பார்த்தான். 1796 இவ்வாறு தான் நெப்போலியன் போனாவன். ஆகவே பெரிய கேள்வியாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, சிறு குறிப்பு 8 புள்ளிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கேற்ற படித்து வச்சுக்கொள்ளணும். ஆகவே இன்று நாங்கள் நெப்போலியன் போன பார்த்தோம்னாலே தொடர்ச்சியாக நீங்கள் டேன்டினுடைய கல்வித்துறைக்காக இணைந்திருப்பதன் மூலம் இவ்வாறான விடயங்களை பார்க்குற மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே.
கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.